களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபன் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்கிறது திரு ரோஷன் மாயா அவர்கள். வாங்க அவர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரத்தை பற்றி பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழக சட்டசபை தேர்தலுக்கான நாள் நெருங்கிடுச்சு. இன்னும் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஏப்ரலோ இல்லை இல்லை மார்ச்சில் வழக்கமாக அறிவிக்கிறது வழக்கம், செகண்ட் வீக்கில் அறிவிக்கிறது வழக்கம். அப்படி அறிவிச்சாங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் தேர்தல் இருக்கிறது. மே ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கிறதுனா வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு வழியாக கூட்டணி அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, தாவேகா கூட காங்கிரஸ் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. திருப்பதியில் ஆதவ அர்ஜுனா போய் மீட் பண்ண போகிறாரு ராகுல் காந்தியை, இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியல் எப்பயும் போல் ஒரு 3 சீட்டு அதிகமாக ஒரு மாநிலங்களை சபை இதோட திமுக கூடவே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. காங்கிரஸ் தாவேகா தனிச்சு விடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேகா தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படின்றத விட ஒரு விஷயம் தாவேகா யாருடைய கூட்டணிக்காகவும் காத்து கொண்டு இருக்கல அப்படின்றது தான் கான்செப்ட். அதாவது நீ யார் வந்தாலும் வரலனாலே எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் சக்தி, மக்கள் கூட்டணி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் அதிமுக கூட்டணி பெரிய கூட்டணியா, திமுக கூட்டணி பெரிய கூட்டணியா, தாவேகா கூட்டணி பெரிய கூட்டணியான்னு கேட்டிங்கன்னா நான் தாவேகா கூட்டணி தான் பெரிய கூட்டணின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் மக்கள் சக்தியோடு இருக்க கூட்டணி. இங்கே 2 பக்கமும் மக்கள் அடி வாங்கி நொந்து நூலாகி எப்படா தூக்கி அடிப்போன்ற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ மக்கள் சக்தியோட இருக்கிற கூட்டணி வச்சுருக்க தாவேகா அவர்கள் தான் நம்ம கூட உடன்பிறப்புகள் வரலாம் இல்லையா, வந்தால் நம்ம சேர்த்துக்கணும், கட்சியில் ஆட்சி பொறுப்பில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு. அது பெருந்தன்மை. அதாவது ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது முதல்ல நம்மளே அதை வந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் தனியாக நிற்கலாம். நாம் தமிழர் சீமானவர்கள் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல இல்லையா? இங்கே நாம் தமிழர் சீமான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம், அவர் ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, முதல்ல என்ன பண்ணுவார்னா மேடையாக போய் தந்தை பெரியார் தான் எனக்கு அது இதுன்னு சொல்லுவார். அப்புறமா என்ன பண்ணுவார்னா நாம் தமிழரும்பார், நம்ம சிவந்தி ஆதித்யநாதருடைய கட்சியை எடுத்துப்பார். அப்புறம் நாம் தமிழரும்பார். அப்புறமா என்ன பண்ணுவார்னா நல்ல தெலுங்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிப்பார். தனிப்பட்ட முறையில் அவரே ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தீக்காவுடைய மேடைகளில் தந்தை பெரியார் தான் எல்லாமேன்னு பயங்கரமாக பேசினார். அவர் மொத்தமாக படித்து புத்தகங்கள் எடுத்து படித்தது எல்லாமே அறிவாலயத்துக்குள்ளே இருக்கிற நம்ம அன்பழகன் ஐயா பேரில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் எடுத்து படித்து அறிவை வளர்த்துக்கிட்டு வரும். அப்புறம் அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவந்தி ஆதித்தனார் பெரிய ஆதித்தனார் அவர் ஆரம்பிச்சிருந்த நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டார். பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல பள்ளிக்கூடம் இல்லையா இங்கே தமிழ்நாட்டில், அதனால் இவர் வேற்றுமொழி பாட கல்வி திட்டம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாராம். ஸோ அவருக்கு ஒரு நிலை, ஆரம்ப நிலை ஒன்று, இடைநிலை ஒன்று, கடைநிலை ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் உள்ள வந்த உடனே ஒரு நிலைப்பாடு. ஆனால் வாழ்க்கை துணைன்னு வரும்போது ஒரு நிலைப்பாடு, பிள்ளைகளுக்கு ஒரு நிலைப்பாடு. அதை தாண்டி பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு போனார்னாலோ இல்லை திருத்தணிக்கு போனார்னாலோ முருகன் என் பாட்டேன் முப்பாட்டேன்ருவாப்புல. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பேச்சு பேசுவாப்புல, அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு பேச்சு. ஸோ அவர் கூட்டணிக்கு இன்னைக்கு எந்த அடிப்படையில் எவன் வருவான்றீங்க? ஸோ பெருந்தன்மையாக நம்மளே வேணாம், நான் தனித்து தான். ஸோ அவர் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க? சேஃப் ஜோன் இல்லை, வேற வழியே கிடையாது. வேற வழியே கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா நம்ம கூட வரவங்களும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகை செல்வம் எங்கே இருக்கோ அங்கே தான் போவார். ஒருவேளை தாவேகா வந்திருந்தா அப்படி சொல்லியிருப்பார்? அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது அவருடைய வெளிப்பாடு. அவரு கூட அப்படி ஃபீல் பண்றாரு. இது எந்த மாதிரியான அரசியல்? அதாவது திமுக கூட போய் சேர்ந்து திமுக எங்களுக்கு காலங்காலமாக கற்றுக் கொடுத்த அரசியல். அவர் அங்கேருந்து தானே வந்தார், அங்கேருந்து தான் விசிகாக்கு போனார். நான் என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாங்களோ நான் கல்லூரியில் அதுதான் பண்ணுவேன். ஸோ ஒரு பியூர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் தெளிவான அரசியல்வாதி தானே. அவர் அழகாக தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, திமுக என்ன பேசும், வாஜ்பாய் கூட்டணியில் திமுக இருந்தப்போ என்ன பேசுனாங்க, அப்புறம் மன்மோகன் சிங் பீரியடுக்கு வந்த பிறகு வாஜ்பாய் பிஜேபி என்ன பேசுகிறாங்க, இப்போ இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டால் இதை பற்றி குறை சொல்லலாம். அங்கேருந்து அவ்வளோதானே. அதில் ஆதவ அர்ஜுனா எவ்வளோ மேல் இல்லை, எவ்வளோ மேல், அந்தளவுக்கு ஒன்றும் கண்ணிய குறைவாக எதுவும் பேசலை. அதாவது ஃபுல்லாகவே இன்னைக்கு திமுகவினுடைய வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த காரணமாக இருந்தது அந்த வாஜ்பாய் பீரியடு தான்.
தங்க நாற்கர திட்டம் டிஆர் பாலையாலேருந்து தயாநிதி மாறன் வரைக்கும் அங்கேருந்து எடுத்த செல்வங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து செலவு பண்ணவே முடியல. மொத்தமும் இன்கமிங்காக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த நன்றி விசுவாசமே இல்லாமல் தான் காங்கிரஸ் கூட இருந்துக்கிட்டு பிஜேபி அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபியால் தான் திமுக வந்து வளர்ந்துருக்குன்றீங்க? வளர்ந்துருக்குன்றத விட செழித்து இருக்குன்னு சொல்லலாம். செழித்து இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கான சார், ஆதாரம் இது திமுக காரனே ஒத்துப்பான் சார். நீங்கள் என்ன கேட்குறீங்க? திமுக காரனே ஒத்துப்பான். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாஜ்பாய் அவங்க இல்லைன்னு தான் சார் சொல்கிறாங்க. இல்லைன்னா சொல்ல நேரடியாக எதிர்க்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர எந்த இடத்துலையுமே எதிர்க்கல. ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் பாண்டிய அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்னன்னா, திரு பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்களை இணைக்கிறதுக்கான அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதை முடிவெடுக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான். பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, பட் ஆனால் முடிவெடுக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான். ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இல்லை, இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை எதிரியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியின் தலைமையில் செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வருவார் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா ஏற்புடையதாக இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு திமுகவை தமிழ்நாட்டில் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியிருக்கோ அதே அளவுக்கு தேசிய அளவில் நம்ம பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவர்களுடைய முன்னாடி செயல்பாடுகளும் சரி, ஒரு தேர்தலை மேற்கொள்கிறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய அந்த குறுக்கு வழிகள் பார்த்திங்கன்னா, அதாவது தீய சக்தியிலேயே கொடிய தீய சக்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்குது. அது வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு தான் வச்சுருப்பாங்க. அதை நம்ம கோடிட்டு காட்ட வேண்டியதில்லை. பவன் கல்யாணோடு விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் கூட்டணி பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருக்காங்கிறது தெரியல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்ரி வந்து தெலுங்கில் பவன் கல்யாண் பண்ண படம் தான், அதை தான் தமிழில் பண்ணார். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தெலுங்குல இருந்து விஜய் ரீமேக் பண்ணது வந்து பண்ணியிருக்காரு. மகேஷ் பாபுடைய படங்கள் கூட நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் அதனால் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எம்ஜிஆர் வந்த காலத்தில் தான் அங்கே என்டிஆர் வந்தார் இல்லைங்களா. ஸோ இதையெல்லாம் ஒரு முன்னாடி நடந்த சம்பவங்களுடைய இதாக வச்சு கூட, இங்கே விஜயகாந்த் வந்தப்போ அங்கே சிரஞ்சீவி வந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு கூட ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம். ஏன்னா பல விஷயங்கள் பாண்டே அவர்கள் பேசுறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சே பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோ உண்மை அப்படிங்கிறது இல்லை. மூத்த நெறியாளர், மூத்த ஊடகவியலாளர், அதெல்லாமே நம்ம ஏற்றுக்கிறோம். பட் அவர் சொல்கிறது எல்லாமே அப்படியே வந்து சரியாக இருந்துரும்ன்றது இல்லை. நாளைக்கு அவரே என்ன பண்ணுவார், நம்ம அப்படி நினச்சோம், நம்முடைய கருத்தாக இருந்தது, அந்த பாதை நோக்கி போயிட்டு இருந்தது, இப்போ மாறி இருக்குது, அதனால் அப்படின்னு அவர் ஜஸ்ட் லைக் அவர் கடந்து போகக்கூடிய மனுஷன் தான். அவருடைய முன்னாடி நீங்கள் பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு வலுவான இடத்துல அதிமுக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இதுவாக அதிமுக இருக்கிறதுனால திருப்பியும் அதிமுகவுக்கு சமபலமாக எதிர்பார்க்கப்படுற விஷயம். அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுக அதிமுகவோ அந்த மாதிரி தாவேகாவையும் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமபலத்தோடு இருக்கிறவர் திரும்பியும் அந்த கூட்டணிக்குள்ளே போய் அவங்களோட இருப்பாராங்கிறது பெரிய லெவலில் நம்மளால் யோசிக்க முடியல. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்கிறீங்க இல்லைங்களா? வாய்ப்புமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100% வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான இதுவே இல்லை. ஓகே. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்குவாங்க தாவேகா அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிப்பாங்கிறது சார் என்னோட எண்ணம். ஸோ கூட்டணி இல்லாமல் ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி பிடிப்பாங்க? கண்டிப்பாக வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, இன்றைய அரசியல் சூழலில் திமுக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் அவங்க வந்து சரியாக நிறைவேற்றலைன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பெரிய லெவலில் கேள்விக்குறியாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகள் சரியாக நிறைவேற்றப்படலை. ரொம்ப ரொம்ப ஒரு மலிவான ஒரு அரசியலாக
கடந்த 4.5 வருஷமாக செயல்படுத்தாத பல வாக்குறுதி திட்டங்களுக்கு இப்போது அடிக்கல் நாட்டுற, அதுக்கு ஒப்புதல் வழங்குற, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான இனிஷியேட் பண்ணுறன்ற மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு காலகட்டம் இருந்தது சார். சும்மா மக்கள் வந்து என்ன சொன்னாலும் அந்த கட்சி சார்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி எல்லாரையுமே வந்து ரொம்ப ரொம்ப இலகுவாக பல விஷயங்கள் அவங்களை சேர்ந்துருது. ஸோ திமுகவினுடைய கடுமையான, திமுக மேலே இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி, அதிமுகங்கிறது வந்து சார் அவங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க சார். அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டாங்க அந்த நம்பிக்கை. திரும்பி அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பிரிஞ்சுக்கிட்டு 10 கட்சியாக போயிடுறது, அப்புறம் தேர்தல் வந்ததும் ஒன்றா குடிக்கிறது, திரும்பியும் பிரிஞ்சிக்கிறது. இது வந்து என்னமோ ஸ்கூல் பசங்க விளையாட்டு மாதிரி இருக்குது. அதிமுகங்கிறது ஒரு செத்த கட்சி, அவ்வளோதான், அவுட். ஸோ திமுக வெர்சஸ் டிவிகே மாதிரி டிவிகே வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? நிச்சயமாக தாவேகா வந்து ஒரு மாற்று கட்சி, மாற்று அரசியல் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் 100% நம்புகிறேன் சார். ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சார். உங்களுடைய எண்ணங்கள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி.